ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி நியூ ஃபாங் சா யூ டுவெல் இன் தி சிட்டி ஆஃப் டெத் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஆக்ஷன் காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே அவங்க அப்பாட்ட சம்மடி வாங்குறாரு. அவங்க அப்பா அவர் கண்ட்ரோல்லயே வச்சிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா சரி போய் தொலை அப்படின்ட்டு விடுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஊருக்குள்ள சுத்தி வராரு. வரும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த இருக்க பொண்ணு கிட்ட இவர் காசு போடும்போது அந்த பொண்ணு இவரை வாழ்த்தி ஒரு ரோஸ் கொடுக்குது. அப்ப அங்க வர ஒரு தளபதி பாத்தீங்கன்னா அவர் அந்த ராஜா கீழே ஒரு முக்கிய பொறுப்புல இருக்க. அவரு அமௌண்ட் பல்கா போட்டுட்டு அந்த பொண்ணு எனக்கு தான் சொந்தம் அப்படின்றாரு. நம்ம ஹீரோ அங்க அடிச்சு துவம்சம் பண்றாரு. அப்படியே வந்தா ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு பெரிய மலையில இருந்து கீழே விழுந்து வேற ஒரு நகரத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு துணிக்கடை வச்சு வாழ்ந்துகிட்டு வராங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வரி வசூலிக்கிறேன் அப்படின்ற பேர்ல அந்த ராஜா கிட்ட இருந்து வந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. ஒரு நாள் பிடிச்சி வர சம்மடி அடிச்சிடுறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களை அடிச்சதுனால அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நீங்க தான் எங்க தளபதி அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர் மாதிரி ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோ எதிரிகளை எதிர்த்து குரல் கொடுத்தாரா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்டேஷன்லயும் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைனீஸ் படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஒரு டெம்ப்ளேட்டான படம். படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் அங்கங்க ஓகேவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அந்த டெம்ப்ளேட்டான கத்தி சண்டை அது இது. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்துல வர லவ் போர்ஷன்ஸும் நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பயங்கர டெம்ப்ளேட்டான ஒரு சைனீஸ் படம் தான் இது. யாருக்கெல்லாம் ஒரு சைனீஸ் படம் பிடிக்குமோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி சுவாரஸ்யமா சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.